நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் மனித இனம் சிந்திப்பதற்காக, மனித இனம் தெரிந்து கொள்வதற்காக பல அறிவுரைகளை, பல உண்மைகளை அல்லாஹ் நமக்கு அல் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்தும், அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட அனைத்து உண்மைகளும் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்குது. அல் குர்ஆன் முரண்பாடில்லாத ஒரு வேதம், பொய்யில்லாத ஒரு வேதம், உண்மைக்கு புறம்பான எந்த ஒரு கருத்தும் இல்லாத நேர்மையான, முழுக்க முழுக்க உண்மையை போதிக்கிற ஒரு வேதமாக இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்த, அனைத்தையும் படைத்த ஏக இறைவனான அல்லாஹ்வுடைய வார்த்தையாக, அல்லாஹ்வுடைய செய்தியாக இருக்கின்ற காரணத்தினால் அல் குர்ஆனில் எந்த ஒரு பிழையான கருத்தையும், முரண்பாடான கருத்தையும், உண்மைக்கு மாற்றமான செய்திகளையும் எந்த ஒரு மனிதனும் இதுவரை கண்டுபிடித்து சொன்னதில்லை. அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய அனைத்தும் முழுக்க முழுக்க உண்மையாக இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட அறிவியல் ரீதியான ஒரு உண்மை நவீன காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. உதாரணத்திற்கு, உயிர் உள்ள ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தண்ணீரை கொண்டு படைத்திருப்பதாக குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இன்றைக்கு அறிவியல் உலகம் உயிர்களை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு உண்மையை சொல்லுகிறது. அதாவது எந்தெந்த பொருள்களுக்கு, மனித இனத்திலிருந்து எந்தெந்த பொருட்களுக்கு உயிர் இருக்கிறதோ, அது மிருகங்களோ, புழு பூச்சிகளோ, அல்லது சாதாரண தாவரங்களோ, புற்பூண்டுகளோ, எதுக்கெல்லாம் உயிர் இருக்கிறதோ, உயிர் இருக்கக்கூடிய அனைத்துமே நீரை கொண்டு, நீர் சத்தை கொண்டு, தண்ணீர் சத்தை கொண்டு படைக்கப்படுவதாக இன்றைக்கு அறிவியல் உலகம், மருத்துவ உலகம் சொல்கிறது. இன்றைக்கு சொன்ன இந்த அறிவியல் உண்மையை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குர்ஆனில், சூரா, திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய அத்தியாயத்தில் 21வது சூறாவான சூரா அன்பியா சூறாவில் உள்ள 30வது வசனத்தில் இந்த உலகம் படைக்கப்பட்ட, அதாவது பிக் பேங் தியரி என்று சொல்லப்படுகிற பெருவெடிப்பு கொள்கையை பற்றியும், பெருவெடிப்பு கொள்கையை சொல்வதோடு எல்லா உயிர்களையும் அல்லாஹ் தண்ணீரிலிருந்து படைத்தான் என்ற உண்மையையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 21வது சூறாவான சூரா அன்பியாவில் உள்ள 30வது ஆயத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன சமாவாத்தி வல் அர்ல கானத்தா ரத்துக்கன் ஃபஃப தக்னாஹுமா வஜஅல்னா மினல் மாயி குல்ல ஷையின் ஹையின் அஃபலா யுக்மினூன். இந்த வசனத்தில், இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன ஒரு உண்மையை சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் அவன் படைத்த மனிதர்களில் அவனை யார் நிராகரித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நிராகரித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன சமாவாத்தி வல் அர்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள், அவனை நிராகரிக்கக்கூடிய நிராகரிப்பாளர்கள் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நிச்சயமாக வானங்களும் பூமியும் முதலில் இணைந்திருந்தது என்பதையும், இவற்றை நாமே பிரித்து அமைத்தோம் என்பதையும், உயிர் உள்ள ஒவ்வொன்றையும் நாம் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்பதையும் காஃபிர்கள் பார்க்கவில்லையா? பார்த்தும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வை நிராகரிக்கிறானோ அந்த நிராகரிக்கக்கூடிய மனிதன் பார்த்து சிந்திக்க வேண்டும், சிந்தித்து ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொள்வது அது அவனுக்குத்தான் நல்லது. ஒரு காஃபிரான மனிதன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதால் இஸ்லாத்திற்கோ அல்லாஹ்வுக்கோ முஸ்லிம்களுக்கோ நன்மை அல்ல.
ஒரு நிராகரிக்கக்கூடிய மனிதன், முஸ்லிம் அல்லாத மனிதன் அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை தழுவுவது அவனுக்குத்தான் நன்மை என்பதை மார்க்கம் சொல்லுகிறது. அப்போ வானங்களும் பூமியில் ஆரம்பத்தில் இணைந்திருந்தன, அதை நாமே பிரித்து அமைத்தோம்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு ஒரு அணு வெடித்து செதறி, அந்த அணு வெடித்ததின் மூலமாகத்தான் இந்த ஒட்டுமொத்த கேலக்சியும் வந்தது. பெருவெடிப்பு கொள்கையின் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த கேலக்சியும் உருவானது, படைக்கப்பட்டது என்ற உண்மை இன்று நவீன காலத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். அப்போ பெருவெடிப்பு கொள்கையின் மூலமாகத்தான் இந்த உலகம், அண்ட சராசரங்கள், அனைத்து கேலக்சிகளும் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மை நம் எல்லோருக்குமே தெரியும். இதிலேயே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்ன? உயிர் உள்ள ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் தண்ணீரை கொண்டு படைத்தான். அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ். அனைத்தையும் படைத்தவனான ஏக இறைவனான அல்லாஹ் தண்ணீரை கொண்டுதான் ஒவ்வொன்றையும் படைத்திருப்பதாக அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். அப்போ தண்ணீரில் தான் அனைத்து உயிர்களும் உருவாகிறது என்ற இந்த நவீன கால கண்டுபிடிப்பை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் இந்த உலகத்திற்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டது. இதை முதலில் சொன்னவர் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அறிவுரை தான், உயிர் உள்ள ஒவ்வொரு பொருளும் தண்ணீரில் படைக்கப்பட்டது. முஹம்மது நபி அவர்கள், அல்லாஹ்வுடைய இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத தெரியாதவர்கள், படிக்க தெரியாதவர்கள், எழுத்தறிவில்லாத, படிப்பறிவில்லாத ஒரு பாமரராக வாழ்க்கையை நடத்தியவர்கள். அவர்கள் நபியாக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு நவீன காலத்தில் அறிஞர்கள், விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற உண்மைகளை எல்லாம் நபியாக்கப்பட்ட பிறகு அவர் சொல்லி இருக்கிறார். எழுத படிக்க தெரியாத, எழுத்தறிவு படிப்பறிவு இல்லாத முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரான நபி அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கும் அவர்கள் சொன்னது, ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அல்லவா, முஹம்மது நபியுடைய சொந்த கருத்தாக கூட குர்ஆன் இருக்கலாம் என்று. முஹம்மது நபியுடைய சொந்த கருத்தாக இருந்தால் இந்த உண்மையை சொல்லியிருக்க முடியாது. எழுத தெரியாத, படிக்க தெரியாத ஒருவர் கடலை பற்றி சொல்லியிருக்கிறார், வானங்களை பற்றி சொல்லியிருக்கிறார், பூமியை பற்றி சொல்லியிருக்கிறார், உயிர்கள் எவ்வாறு படைக்கப்படுகிறது என்பதை சொல்லியிருக்கிறார். இந்த நம்ம காலத்தில் வாழக்கூடிய, இந்த நவீன காலத்தில் எழுத தெரியாத, படிக்க தெரியாதவர்கள் கூட இதை சொல்ல முடியாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் எல்லாம் எல்லா விதத்திலும் பின்தங்கி இருந்த, பிற்போக்குத்தனமாக வாழ்க்கை நடத்திய மக்களுக்கு மத்தியில் ஒரு அறிவியல் உண்மையை உலகத்திற்கு முதலில் சொன்னவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்பதையும், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதையும் இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு அறிவித்து காட்டுகிறது.